உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு அப்படின்னா என்ன? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துறார். இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு. அப்பா யாரை அறிமுகப்படுத்துறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துறார். இவர் கூட போய் சேரு, நீ வாழ்க்கையில உருப்பிடுவ. குரு என்ன பண்றார்? தெய்வத்தை அறிமுகப்படுத்துறார். இப்படிதான் நம்மளுடைய கலாச்சாரம். நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம். காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே. தெய்வத்திலும் மேலானவர் யாரு? குரு. ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்கிறோம். அப்படி கிடையாது. குரு என்பவர் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிற அத்தனை பேரும் குரு தான். அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு. எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம். சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம். அதே போல குரு தரும் அருளாசியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. குருனா மாஸ். குரு வந்துட்டாலே, ஆனா அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும். குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார். எந்த வாத்தியாராவது தான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு. ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ? பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வரார். இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போறீங்க, காதல் ஜெயிப்பது யாருக்கு, போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி, குரு வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் வீட்டுக்கு வரார். உலகத்திலே மிக மோசமான ஒரு தருணம் என்றால் அது சிம்மராசிக்கு 10ஆம் வீட்டிலே குரு பகவான் வருவதுதான். ஏனென்றால் நமக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, 10லே குரு இருந்தால் பதவி பறிபோகும். என்ன சொன்னாங்க? 10லே குரு இருந்தால் பதவி பறிபோகும். இந்த பதவி பறிபோகிற விஷயம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி நடக்கும் முதல்ல புரிஞ்சுங்க. 10ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது யாரும் உங்க வேலையை தட்டிலாம் பிடுங்க மாட்டாங்க. உங்க வேலையை தட்டி பிடுங்கிறது யாரோட வேலையும் கிடையாது. அப்போ வேலை எப்படி போகும்? வேலை உங்க கையை விட்டு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எமோஷனால தான் வேலை போகுது. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் நிறுத்துறாங்க, உங்களை மாதிரி அவர் வளர்த்து விடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? எமோஷனலா எனக்கு எதிராக ஒருத்தனை வளர்த்துறியா, ஆச்சா போச்சா எல்லாம் பண்றீங்க. கொஞ்சம் சத்தம் போடாமல் ஹேண்டில் பண்ணுங்களேன். இந்த ஒரு வருஷம் நமக்கு நேரம் தெரியலன்னு தெரியும். எப்படி இருந்தாலும் நமக்கு ஆச்சு 42 43 வயசு ஆச்சு. இதுக்கு மேலே வெளியே போய் வேலை தரவும் முடியாது. சரி, அப்போ இருக்கிறவங்க கூட இவங்க கூட அனுசரித்து எப்படி வாழ்றது அப்படிங்கிறது யோசிக்கிறது தான் உண்மையான ராஜதந்திரம். உண்மை உலகத்தின் மிகப்பெரிய ராஜதந்திரம் எதுன்னா நிதானம். நம்ம நினைச்சா முடியும். காலைல கிளம்புறீங்க, உங்க குழந்தை குறுக்க வந்துருச்சு, என்னம்மா இப்படி பண்ற போமா அப்படின்னு நீங்க பேசிட்டு, ஹேய் குட் பை பாய் சொல்லிட்டி அப்பா வேலைக்கு போய்ட்டுறேன், ஒரு உமா கொடுத்துட்டு வேலைக்கு போங்க, ஜாலியாக இருப்பீங்க. இதை இப்படியும் செய்யலாம். ஆனா அதுக்கு பதிலாக காலையில் அடிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்க, நல்லா யார் தெரியுமா அப்படின்ட்டு வந்துடுறீங்க. உங்க மூடும் ஸ்பாயில். உங்களுக்காக எந்திரிச்சு தோசை சமைச்சு கொடுத்த உங்க பொண்டாட்டி மூடும் ஸ்பாயில். உங்களுக்கு பை சொன்ன குழந்தை மூடும் ஸ்பாயில். சார் ரொம்ப எதுக்கு இந்த கதைலாம் சொல்றேன்னா, ஒரு குழந்தை ஒன்று ஒரு காரு, அவங்க அப்பா கார் வாங்கியிருந்தாராம். அந்த காரில் ஏதோ கிரிக்கிட்டு இருந்திருக்கு அந்த குழந்தை. அது என்ன கிறுக்குதுன்னு பார்க்காம அவங்க அப்பா என்ன பண்ணாராம், அந்த குழந்தைய கூப்பிட்டு கையில் சூடு போட்டார். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, குழந்தைய பார்த்துட்டு, என்ன எழுதுன பார், இங்கே பார் கார் பார், புது காரில் என்ன எழுதியிருக்க, ஐ லவ் யூ அப்பான்னு எழுதியிருந்துதான். நடந்த உண்மை சம்பவம். அவருக்கு அப்படியே ஓன்னு அழுதாராம். அது சரியாகிறது 1 வருஷம் ஆச்சான். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. சார், வாழ்க்கையில் நம்ம நிதானமின்மையால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணுமா, வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்டா டென்ஷன் ஆகிற, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த நேரமே இனிமையாக மாறிடும். அது நடக்காம போகுது, அது வேற விஷயம். நமக்கும் தெரியும் ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, நம்ம லேட்டாக தான் வந்திருக்கோம், செக்இன் ஆகிறதுக்குள்ளே மூவ் ஆகிடும். ஓகே, கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, நம்ம போயிடலாம். பக்கத்தில் தான் டிராஃபிக் முடிஞ்சதுன்னா ஜம்ப் பண்ணி எப்படியாவது ஏரோப்ளேனை தொங்கியாச்சும் ஒன்று ஏற்றி விடுறேன், கவலைப்படாத. ஒரு கட்டத்தில் அவங்க ஜாலியாக அதெல்லாம் போயிருந்தா விடுறான்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டென்ஷனை கூட ஜாலியாக மாற்றலாம். 10லே குரு வரும் பொழுது உங்களுக்குன்னே ஒரு கேரக்டர் உங்களை உங்களுக்கும். அப்போ நீங்கள் ஜாலியாக பண்ணுங்க. இது வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் பலன்னு சொல்கிறேன். சார், அவர் இருந்திருக்கார், ஒரு பேராசிரியர், அவர் பெரிய பேங்க் ஸ்டாஃப். இதுதான் அவரோட வீடு. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இந்த கதை சொல்லிட்டேனா? சரி,
இங்கே தான் அதுதான் அவர் வீடு. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி பேராசிரியர் பேங்க் ஸ்டாஃப் அவரோட ஆஃபீஸ். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் பின்னாடி இந்த பக்கம் போனால் அவங்க ஒய்ஃபோட ஆஃபீஸ். புரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் வழக்கமாக நம்ம ஒய்ஃபுங்கெல்லாம் தெரியும்ல, 9 மணி ஆஃபீஸ்னால் 9 மணிக்கு தான் கிளம்புவாங்க. அது என்னமோ எல்லாரும் அப்படி தான். ஸோ 9 மணிக்கு கிளம்பிட்டு எங்கே லேட் ஆகிடுச்சு என்னை கொண்டு போய் விடுறீங்களா, அப்போ மட்டும் ஒரு பணிவாக அப்படி கேட்பாங்க. ஏன்னா அவங்க வேலை ஆகணும்ல. சரின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்களை கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு போகணும். எப்படியும் 1.5 மணி நேரம் கன்ஃபார்ம். இன்றைக்கி உங்கள் மேனேஜர்கிட்ட சாரி சார் வர குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பொய் சொல்லிவிட்டு உங்கள் ஒய்ஃபை கொண்டு போய் அவங்க ஆஃபீஸில் விட போகிறீங்க. நல்லா கவனிக்கணும். 30,000 ரூபா சம்பளம், அவளுக்கு மாத வாடகை, அவளை வச்சு தான் கொடுத்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போது போகிறீங்க. போனவுடனே வெளியே ஒரு கேட்டு, அந்த கேட்டை செக்யூரிட்டி திறந்து விட்றான். நீங்கள் உங்கள் ஸ்கூட்டரில் ட்ருன்னு போகிறீங்க. போயிட்டு உள்ளே டைம் ஆஃபீஸ் வருது. டைம் ஆஃபீஸ் அவங்க 1 கிலோமீட்டர் உள்ளார போனோடனே டைம் ஆஃபீஸ்லேருந்து வெளியே ஒய்ஃப் வந்து வாங்க உள்ளே வாங்க என்னை ட்ராப் பண்ணிட்டு போங்க. அதான் வந்துட்டேன்ல கிளம்ப உள்ளே போ அப்படின்ட்டு கிளம்புறல. வண்டி எடுத்து உள்ளே வாங்க. வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வந்துட்டு என்னடி என்ன இன்னும் வேலை வாங்குற பேகெல்லாம் ஆஃபீஸ் பேக் அன்றைக்கி நிறைய வெயிட்டு. இப்போ ஏற்ற மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு சின்ன பையன் மிஞ்சி போனால் 22 வயசு இருக்கும். அவன் ஏற்ற மாதிரி வரான். எங்கள் மேனேஜர் குட் மார்னிங் சொல்லுங்கள், எங்கள் மேனேஜர் குட் மார்னிங் சொல்லுங்கள். சார் இவர் பேங்க்கில் ஜிஎம் சார். உடனே இவர் அந்த பையன்ட்ட குட் மார்னிங் சார் அப்படின்னு அந்த பையன் உடனே என்ன ராம்ஜி வேலைக்கெல்லாம் போகிறது இல்லையா? டேய் இல்லைங்க, ட்ராப் பண்ணிவிட்டு என் பேங்க் எங்கே இருக்கீங்க? இந்தியன் பேங்க்கில் தாங்க வேலை செய்கிறேன். என்னவா வேலை செய்கிறீங்க? ஜென்ரல் மேனேஜராக இருக்கேங்க. ஓ அப்படியா, சரி வாழ்த்துக்கள். போகும்போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் சார் குட் மார்னிங் சார், சார் குட் மார்னிங் சார், சார் கதை தரேங்க சார், சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். அந்த ஆஃபீஸ்லேயே யாரு பெற்ற புள்ளையோ தெரியல, எந்த கம்பெனியும் தெரியல, நம்ம கம்பெனிக்கு டெய்லி வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் வைக்கிறாரு. என்னால வீட்டுக்காண்டி சோறு திங்கிறதுக்கு என்னதான் செய்ய வேண்டியிருக்கு. அந்த 30,000 ரூபாய் காசு வாடகைக்கு வாங்குறதுக்கு எத்தனை பேருக்கு குட் மார்னிங் வைக்க வேண்டியிருக்கு. அந்த செக்யூரிட்டி சொன்னானா கம்பெனியை தாண்டி வந்து நம்ம கிட்ட குட் மார்னிங் சொல்றாரு. உங்க ஒய்ஃப் ஒண்ணு பாத்தீங்களா, உங்களுக்கு எங்க கம்பெனில ரொம்ப நல்ல பேரு, நீங்க ரொம்ப பணிவா இருக்கீங்க, போமா போ. அதாவது இதுதான் உங்களுக்கு நடக்க வேண்டியது. இப்படிதான் நடக்கும். நீங்க ஒரு சின்ன பையன் வந்து உங்கள்ட்ட வாண்டடா கமான் கமான் கூப்பிட்டா கூட கம்முன்னு இருக்கணும். 10 இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் பார்வையாக 11 10 11 12 1 2 பார்க்கிறார். தனப்பிராப்தி எப்படியும் ஒய்ஃப் 30,000 கன்ஃபார்ம். உங்களுக்கு தான் வாடகை கட்டிலாம் கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்தை பார்த்துட்டார். அதுக்கு அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணார், 10லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் 10லிருந்து பார்க்கிறார். ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது. புத்திர பிராப்திலாம் நல்லா நிறைய குழந்தைகள் போன்று வைக்கிறாங்க. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன், இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்கேன், இதெல்லாம் சரியாகும். ஸோ ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். வாழ்க்கையில் இனிப்பு பிறந்திருக்கிறது. இனிமையாவது சிரிச்சுக்கிட்டே இருங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். இதோடைய அந்த வீடியோலாம் அட்டாச் ஆகிருக்கும். அந்த பூஜை பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணி தருவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.